ஆ. இந்த முறை நானும் ஜெயமோகனும் அமெரிக்காவுக்கு வந்தப்போ அக்டோபர் 8ஆம் தேதி வந்தோம் இங்கே. இப்போ கிட்டத்தட்ட நவம்பர் 12 இன்னைக்கு. கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலே பயணம், நிறைய ஊர்களுக்கு போனோம். பயணம் முடிய போகுது. இன்னைக்கு இரவு கிளம்புறோம், இந்தியா கிளம்புறோம். ஒரு மாதம் பயணம்ன்றது வந்து பல ஊர்களிலுமாக த இருந்துச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆரம்பிச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ், சியாட்டில். இந்த காலகட்டம் வந்து அமெரிக்காவில் வந்து இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க. அநேகமாக அக்டோபர் முதல் வாரத்தில் நிறம் மாற தொடங்கும். பொதுவாகவே செப்டம்பரோட முடிஞ்சுட்டு அக்டோபரில் தான் இலையுதிர் காலம் ஆரம்பம். அதில் வந்து நிறம் மாற தொடங்கும் போது முதல்ல வந்து இளம் ஆரஞ்சு கலர், அப்புறம் சிகப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கடுமையான மஞ்சள், பழுப்பு அப்படி உதிரும். ஒவ்வொரு மரங்களுமே கலர் வித்தியாசமாக மாறுறதுனால இன்னதுன்னு ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வரையறை இல்லை. ரொம்ப அதிகமாக மாறுறது வந்து மேப்பிள் மரங்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால மேப்பிள் மரங்களோட இலைகள் மாறுறது ரொம்ப விசேஷம் இங்கே. அதுவும் நம்ம கனடாவை நோக்கி போக போக சியாட்டில், போர்ட்லேண்ட், வான்கூவர் அந்த ஏரியா ஃபுல்லும் மேப்பிள் மரங்களாக இருக்கும். அங்கே பார்க்குறது இன்னும் கனடாவில் பார்க்குறது இன்னும் நல்ல அனுபவமாக இருக்கும். சில காடுகள் தீப்பற்றி எரியிற மாதிரின்னு ஜெயன் கூட ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். எரிமருள் வேங்கைன்னு சொல்லிட்டு 2011 வெளிவந்த கட்டுரை அது. கிட்டத்தட்ட எரிமருள்னா ஒரு காடே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ சிகப்பு கலரில் அப்படி இருக்கும். அந்த வண்ண காட்சி வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து திகட்டாத ஒரு அனுபவம். ரெண்டு பக்கமும் மாறி மாறி கார் பயணங்களில் பார்த்துட்டு போகிறது. எனக்கு டொமஸ்டிக் உள்நாட்டு விமானங்களை உபயோகிக்கிறத விட இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார் வழியாக போகிறது, அந்த இயற்கையை பார்த்துட்டே போகிறது, அந்த மரங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு வண்ண பேதங்களில் அது தோன்றும். ஒரே கலராகவும் இருக்காது. அது இளமஞ்சள், மஞ்சள். அப்போது வந்து சூரிய ஒளி படும்போது அது ஒரு பொன் மஞ்சள். சில மரங்கள்லாம் அப்படி தகதகன்னு, சில மரங்கள் மட்டும் இன்னும் அந்த காட்சியெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ கிட்டத்தட்ட நவம்பர் பாதி ஆனதுனால நிறைய மரங்கள் இங்கே கூட பழனி வீட்டில் இருக்கிற மரங்கள்லாம் இலையை உதிர்த்துருச்சு, கிட்டத்தட்ட உதிர்த்துருச்சு. ஒரு இலையுதிர் காலம்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு காலம்னா ஒரு ஒரு சோகத்தை உணர்த்துது அப்படி தான் நினைப்போம். ஆனால் அந்த இலை உதிர்றதே வந்து ஒரு அழகிய நிகழ்வாக அது அந்த தாவரங்கள் மாற்றிக்கிறதுன்னு எனக்கு தோணும். அதாவது ஒரு ஒரு அதாவது அது ஒரு பர்மனண்ட்டான நிரந்தரமான மடிதல் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு அது தன்னோட தகவமைப்புக்காக இலையை உதிர்த்துக்குது, அவ்வளோதான். அது வந்து உயிருள்ள அடுத்த வசந்த காலத்தில் தளிர்த்துரும் அது. அந்த ஒரு அந்த ஒரு 4 மாத காலத்துக்கான பிரயாணத்தில் அது இலையை உதிர்த்துக்குது. இலையை உதிர்றதுன்னா நம்ம சோகமாக நம்ம வேற மாதிரி எடுப்போம். அது வந்து இதுவும் ஒரு காலத்தோட அழகுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஒரு சிறிய ஒரு என்ன சொல்கிறது, சிறிய ஒரு மடிதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை கூட அது வந்து மகிழ்ச்சிகரமாக பண்ணுதுன்னு எனக்கு தோணும். அவ்வளவு கலர்ஃபுல்லாக காட்டிட்டு அது அப்படியே உதிர்க்குது. அதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். திரும்ப இன்னொன்றும் தோணும், அந்த இது பண்ணிட்டு உதிர்த்துட்டு அந்த மரங்கள் வந்து வெறும் காம்போடு இருக்கிறது வந்து அது இன்னொரு அழகு. வெறும் காம்போடு அந்த ஃபோட்டோகிராஃபில் எல்லாம் புகைப்படங்கள் எடுத்தோன்னா வெறும் காம்போடு இந்த பக்கம் வான பின்னணியில் அந்த சின்ன காம்பு கூட ரொம்ப துலக்கமாக தெரியும். அந்த ஃபோட்டோகிராஃபில் அந்த உதிர்ந்த மரம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் ஒரு இலை கூட இல்லாத மரம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அது இன்னும் அடுத்த டிசம்பர்லலாம் இங்கே வந்து பனி பெஞ்சிரும். பனி பெஞ்சு அந்த பனி மூடணுன்னு அது இன்னொரு அழகு. இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் வாரத்திலே ஆரம்பிச்சிடும். ஜனவரி 2ஆம் வாரம் வரை அது நீடிக்கும். அந்த 1.5 மாதம் இங்கே அப்படியே பனி பெஞ்சு கலர்ஃபுல்லாக அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். இவங்களுக்குள்ள உள்ள அந்த உற்சாகமின்மையை வந்து அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கால கொண்டாட்டங்கள் வந்து மாற்றிடும்னு சொல்லுவாங்க. அந்த காலம் என்னால் இங்கே வந்ததில்லை நான். அது இன்னும் குளிராக இருக்கும். நேற்று கூட நியூயார்க் போயிருந்தோம். -1 டிகிரி. ஆனால் இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் -5ன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அதுவே கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. எல்லா கூட்டங்களுமே, எல்லா லைப்ரரி ஈவெண்ட்ஸ், அப்புறம் புத்தக கடைகளில் நடந்த ஈவெண்ட்ஸு, அப்புறம் நாவல் பயிற்சி முகாம், எங்களோட முகாம் எல்லாமே சிறப்பாக நடந்தது. இடையில சுற்றி பார்த்தோம். 2மே கலந்து இருந்தது. அப்புறம் நண்பர்கள் கூடுகை, நண்பர்கள் வீட்டில் தங்கி
ஓ எல்லாரோடைய கலந்து பேசி சிரித்து மகிழ்ந்தது எல்லாமே ஒரு நிறைவளிக்கும் அனுபவம். திரும்பி போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போயாகணும். இந்தியாவில் அதுக்கு அங்கேயும் நமக்கு ஒரு இருக்காங்கல்ல, நம்மளோட உறவுகளை பார்க்கக்கூடிய ஒரு அந்த ஏக்கமும் வந்துருச்சு லைட்டாக. முடிய போகிறது. நன்றி, வணக்கம்.